இதை வச்சுட்டு தான் நம்ம எல்லா ரியாக்ஷன்ஸையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ வி வில் ஜஸ்ட் சிம்பிளி ப்ரொசீட் த்ரூ நம்ம ஒரு ரியாக்ஷன்ஸாக வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்கள் கூடவே எழுதிண்டே வா, ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். Say for example, first வந்து you take say methyl magnesium bromide, அதில் வந்து if you add say ammonia, ஸோ அமோனியாவில் ப்ளஸ் மைனஸ் க்ரியேட் பண்ணுறதுனா என்ன, NH ஒரு H வந்து you have to remove. So you have to remove one hydrogen from this. So you will have this plus here, minus here. So you will have plus here, minus here. Nitrogen is more electronegative, அதனால் அதுக்கு உனக்கு மைனஸ் சார்ஜ் வரும். So you will have CH3 to which you have attached to H, and then you will have MgNH2x. அந்த ப்ராடக்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறதுடைய அந்த ஈஸினஸ் உனக்கு புரிஞ்சிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் அன் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னேன்னா CH3O H+. OH மைனஸ்ன்னு போட்டுவிடக்கூடாது. OH மைனஸ்ன்னு போட்டோன்னா கார்போகேட்டையான் வந்துடும். அது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள். 0 டிகிரி கார்போகேட்டையான் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். அதுக்கு எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு இங்கே எங்கேயும் ஆள் கிடையாது. அதனால் வந்து you should not dissociate methanol. இப்போ மெத்தனாலை வந்து Grignard reagentல போடும்போது you should be very careful. You should dissociate it as like this only, because இதுதான் வந்து relatively more ஸ்டேபிளாக இருக்கும் when compared to CH3 plus and O minus. இந்த தப்பை பண்ணிடக்கூடாது. See, whenever you write any ப்ளஸ் மைனஸை க்ரியேட் பண்ணும்போது அது ஃபீஸிபிளாக இல்லையான்றதை ஒவ்வொரு ஸ்டெப்லையும் செக் பண்ணணும். பட் பை த டைம் யூ பிகம் எக்ஸ்பீரியன்ஸ்ட், யூ வில் நோ. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலைன்னா ஒரு ஸ்டெப்லேயும் நீ கொஷின் கேட்டுட்டு பண்ணேன்னா தான் உனக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். Grignard reagentல இது வராது, பிகாஸ் திஸ் இஸ் very unstable. This needs electron, and there is no species here which can donate electron to this compound, this to electrophile. அதனால் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகாது, இதுதான் ஃபார்ம் ஆகும். ஸோ யூ வில் ஹாவ் லைக் திஸ். ஸோ தென் யூ வில் ஹாவ் OH plus and CH3O minus வந்துடும். And this CH3O minus will get attached to this, and H plus will get attached to this. So basically you will have CH3H, that is methane ஃபார்ம் ஆகிடும். ப்ளஸ் எம்ஜியில் வந்து இது ஆல்வேஸ் Grignard reagentல வரக்கூடிய ஒரு காமனான ஒரு ப்ராடக்ட் இது OCH3 and X. ஸோ இந்த குரூப் வந்து இங்கே அப்படியே அட்டாச் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ யூ கெட் அன் மீத்தேன் இயர், அகெயின் யூ வில் கெட் அ மீத்தேன். ஸோ எல்லா ரியாக்ஷன்லேயும் வந்து யூ ஷுட் ட்ரை டு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் by following the organic schema. Okay, so we will try to do as many reactions as possible. Say for example, if you take அந்த மீத்தாயிலுக்கு எம்இனே போட்டுக்கிறேன், நீயும் அதே மாதிரி போட்டு புரிஞ்சுக்கோ. அந்த இடத்துல மீத்தாயில் மெக்னீஷியம் புரோமைட் நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ஹேவ் ஈத்தாயில் மெக்னீஷியம் புரோமைட் கூட போட்டுக்கலாம். ஈத்தாயில் மெக்னீஷியம் புரோமைடில் சப்போஸ் இஃப் யூ டேக் கீட்டோன், சே ME மீத்தாயில் C double bond O மீத்தாயில் ப்ரோப்பனோன் 2 ப்ரோப்பனோன் போடுறோம் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் மைனஸ் க்ரியேட் பண்ணி போடுறதுன்ற மாதிரி போடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நீ என்ன பண்ணுவோம், நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி போட்டுடுவோம். இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ் போடுவோம், இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ் போடுவோம். ஸோ இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ் இப்படி போட்டு பண்ணேன்னு சொன்னால் என்ன ஆகும், செகண்டரி குரூப்பில் வந்து யூ வில் ட்ரை டு ஹேவ் லைக் திஸ், சம்திங் லைக் திஸ். ME C இங்கே O MgBr இங்கே வந்து அட்டாச் ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல யூ வில் ஹேவ் ME குரூப் இங்கே இருக்கும். அண்ட் தென் யூ வில் ஹேவ் த ET இஸ் கமிங் and attached here. இதில் வந்தால் உனக்கு என்ன ஆகும், யூஸ்வலாக யூ வில் ஹேவ் இது வந்து இன்டர்மீடியட் உனக்கு ஃபார்ம் ஆகும். இதை வந்து Grignard reagentல எப்போவுமே 2 ஸ்டெப்பு வரும் உனக்கு, ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் உனக்கு வரும். ஸோ H ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் போடும்போது திருப்பி இந்த இடத்துல O மைனஸ், இது ப்ளஸ் இது. ஸோ இந்த பாண்டு உடையும், இந்த ப்ளஸ் இதில் வந்து அட்டாச் ஆகிடும், இந்த மைனஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிடும். ஸோ இது அட்டாச் ஆகும்போது so you will have this product, and ME C OH and then ME ET OH வந்துடும். So you will have a tertiary alcohol உனக்கு கிடைக்கும். You will get a tertiary alcohol. ஸோ இங்கே என்ன இந்த ஆல்கஹால் வரும், இந்த இடத்துல you will have CH2 CH3 வந்துடும். ஸோ லாங்கஸ்ட் கார்பன் செயின் அப்படின்னு பார்த்தோன்னா 1
2 3 4 2 methyl 2 butanol 2 methyl 2 butanol will be the product. So இது உனக்கு conversion problem கூட கேட்கலாம், இல்லைனா reaction அவரோட ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதாகவும் கேட்கலாம். that is convert 2 propanone to 2 methyl 2 butanol அந்த மாதிரி கொஷின் வரும் உனக்கு. அப்படி இல்லைன்னா ரியாக்ஷன் கொடுத்துட்டு ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். ஸோ until you become thorough with all the reactions that you are going to encounter, you keep writing as many reactions as possible, so that எப்போ வந்து கேட்டாலும் you should be able to predict the product. Okay, so we will do the next reaction. So next reaction, you take methyl magnesium bromide. நான் உனக்கு கொடுக்குறேன், உன்னால் அதுக்கு ப்ராடக்ட்டை சொல்ல முடியறதான்னு பாரு. Suppose if I give you MECOOH. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும், இமீடியட்டாக ஸ்ட்ரக்சரோடு நீ எழுதணும் அந்த இடத்துல. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து யூ நீட் த ஸ்ட்ரக்சர். ஸோ போட்டு பார்த்துட்டு ப்ராடக்ட் என்ன வரும் சொல்ல பார்க்கலாம். எனக்கு இதில் ஸோ ப்ளஸ் மைனஸை வந்து நீ கரெக்டாக க்ரியேட் பண்ணேன்னா தான் கிரிக்னால்ட் ரியேஜெண்ட்டை நீ ஆட் பண்ணும்போது உனக்கு ப்ராடக்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ நவ் if you create a plus minus here, so this will have the plus and this will have the minus. Similarly this will have the plus, this will have the minus. ஸோ அப்போ என்ன ஆகும், திருப்பி இது வந்து இது கூட அட்டாச் ஆகிடும், இது வந்து இது கூட அட்டாச் ஆகிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு, மீத்தால் குரூப்பில் வந்து ஹெச் ஆட் ஆகிடும். தட் இஸ் யூ கெட் அகெயின் மீத்தேன் கிடைக்கும் உனக்கு. ப்ளஸ் இந்த இடத்துல ME C டபுள் பாண்ட் O, இந்த இடத்துல OMgBr வரும், OMgBr வரும். ஸோ OMgBrல யூ ஹேவ் மைனஸ் இயர் ப்ளஸ் இயர் திரும்ப வரும். ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து இஃப் யூ டூ த ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது H ப்ளஸ் OH மைனஸ் பண்ணனா இந்த ப்ளஸ் வந்து இதில் பைண்ட் ஆகிடும், இந்த மைனஸ் வந்து இதில் பைண்ட் ஆகிடும். ஸோ மைனஸ் பைண்ட் ஆச்சுன்னா Mg. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் இன் Grignard reagent. In any Grignard reagent reaction, this will be a standard product. Okay, so you will have MEC double bond O, திருப்பி உனக்கு இங்கே OH வந்துடுறது பாரு. ஸோ இஃப் யூ கெட் this will be, the acid will be magnesium. ஆக்சுவலாக இதுதான் உனக்கு ப்ராடக்டாக வரும். you will have this magnesium salt of carboxylic acid வரும். மெக்னீஷியம் சால்ட் ஆஃப் ஆசிட் தான் உனக்கு ப்ராடக்டாக வரும். ஏன்னா திருப்பி நீ இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணினா அதே ஆசிட் உனக்கு திரும்ப வந்துடும் உனக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து உனக்கு புரியறதுக்காக நான் இதை சொன்னேன் நான். ஸோ Grignard reagent வந்து என்ன பண்ணும், இந்த அசிடிக் ஹைட்ரஜன் கூட தான் ரியாக்ட் ஆகும், அது ஞாபகம் வச்சுக்கணும். கார்பாக்சிலிக் ஆசிடில் வந்து அசிடிக் ஹைட்ரஜன் கூட தான் ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ C டபுள் பாண்ட் O கூட ரியாக்ட் ஆகாது. அதை அந்த மாதிரி பாயிண்டெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அமாங் த ரியாக்டிவிட்டியில் வந்து C டபுள் பாண்ட் O ரியாக்டிவிட்டியை விட OHல இருக்கிற H ரியாக்டிவிட்டி தான் ஜாஸ்தி. ஸோ எது ரொம்ப ரியாக்டிவாக இருக்கோ அது கூட தான் அது ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ யூ வாண்ட் டு காப்பி திஸ். காப்பி பண்ணிட்டேன்னா சொல்லு. ஸோ பேசிக்கலி ரியாக்ஷன் இதோட ஸ்டாப் ஆகிடும். இது வந்து இது நான் சும்மா உனக்கு புரியறதுக்காக கொடுத்தது அது. The product will be methane. எல்லாத்துலேயும் அதே தான் வரும், மீத்தேன் வரும். யூ வில் ஹேவ் மீத்தேன் இன் ஆல் தி ப்ராடக்ட். ஐ மீன் Grignard reagent நீ என்ன எடுத்துக்கிறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ப்ராடக்ட் வரும். ஸோ திஸ் வில் பி 2 methyl 2 butanol.
Okay, so you should feel completely thorough. எப்போ கேட்டாலும் டக்குன்னு சொல்கிற மாதிரி உனக்கு மைண்ட் செட் வந்துடணும் உனக்கு. You should not get carried away by whatever the products that they give. So ketone you will have this. Then in the reaction வந்து quick, I will give you 1 minute time. Quickly predict the product. Followed by hydrolysis. இது வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. Grignard reagent எல்லாத்துலேயும் இதுதான் ப்ராடக்டாக வரும் உனக்கு. You will have identify A and B and let me know what is the product and then I will tell you what is the product. A will be HCH and then OMGBr and then here you will have the methyl group in the intermediate form ஆகும். This on hydrolysis will produce like this. So reactant plus minus, reagent plus minus, so plus will attack here, minus will attack here. So you will have the B will be HCOH, terping H, you will have methyl group here, ethanol plus the product will be MgOHBr. So அடுத்தது வந்து நீ பார்த்த உடனே சொல்ல முடியறதான்னு பாரு ஒன்னால. Suppose if I give you PHMgBr plus acetaldehyde, what will be the product? You will have A and then followed by hydrolysis to give B. So quickly tell me the product, what will be the product, and then I will tell you what is the product. So what will be the product? In that one, if you write it like this, so plus this will be plus, this will be minus. So aldehyde one, you will write it like this, C double bond O, H inga vandrum. So you will have minus here, you will have the plus here. So this minus will come and attach here and plus will come and attach here. So inga enna varum unakku CO, இந்த இடத்துல CH3 இங்கே வந்துடும். இந்த pH மைனஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். இங்கே வந்து you will have the H, இந்த இடத்துல you will have the MgBr. So A will be the intermediate like this. Second stepல வந்து plus minus, so this plus and minus, so this plus will come here, this minus will come here. So B will be actually two products. By default we don't mention this Grignard product as one of the main thing, but this is one of the main product. So you will have CH3, CH, OH and then you will have pH. So in the proper structure, if you want to draw this, how will you draw? Suppose if you draw the ring like this, you draw the ring like this. Ringல வந்து எது அட்டாச் ஆயிருக்கு? CH அட்டாச் ஆயிருக்கு. அதில் CH3 இங்கே வருது. Then you will have the OH here. So இப்போ இதோட பேர் என்ன வரும்? 1-phenyl ethanol. 1-phenyl ethanol. So you have 1, 2, carbon 1, carbon 2. So 1-phenyl ethanol or the product will be. So one question enna kodupanga, convert ethanol to 1-phenyl ethanol அப்படினு கொடுத்தாங்கன்னா you should know எந்த reagent நீ ஆட் பண்ணனும் அப்படிங்கறதை நீ தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. Okay, so next A என்ன வரும் உனக்கு? இந்த இடத்துல you should expand this as usual. C double bond O இப்படி போட்டுக்கணும். இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ். You will have like this. So ஏதாவது ஒரு கார்பன் ஆக்சிஜனில் நீ இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். You will have plus and minus like this. So this minus will come and attach here. This plus and will come and get attached here. So you will have C double bond O. இந்த Oல வந்து என்ன அட்டாச் ஆகும்? MgBr வந்து அட்டாச் ஆகும். MgBr attach ஆகிடும் இந்த இடத்துல. இந்த ஓலோ இந்த இடத்துல வந்து you will have the pH will get come and attach here. So you will have A will be like this. Then again followed by the next step hydrolysis பண்ணும்போது plus minusல this plus will come and get attached here. This minus will come and get attached here. Mgல வந்து you will get the usual product MgOHBr வந்துடும் plus pH C double bond O OH வந்துடும். So you get benzoic acid as a major product.
So you should know how to convert carbon dioxide to benzoic acid or any reaction. You should be able to write it. Okay, so that is one important reaction. So next one we will see. Say for example, இப்போ என்ன பண்ணணும், இந்த பாண்டு இங்கே நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால் இதுக்கு மைனஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும். அதே மாதிரி இதுக்கு ப்ளஸ்ஸும் வந்துடும், இதுக்கு மைனஸ் வந்துடும் உனக்கு. ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் என்ன ஆகும், இது வந்து இதை அட்டாக் பண்ணும், இந்த எம்ஜி வந்து இதை அட்டாக் பண்ணும், நைட்ரஜன் அட்டாக் பண்ணும். ஸோ வாட் வில் பி ஏ என்னவாக இருக்கும் உனக்கு, சி ட்ரிபிள் பாண்ட் எண்ணில் வந்து என்ன அட்டாச் ஆகும், எம்ஜிஎக்ஸ் அட்டாச் ஆகிடும். ஸோ திஸ் வில் பி ப்ளஸ் அண்ட் திஸ் வில் பி மைனஸ் இங்கே இருக்கும். அது சும்மா புரியணுன்றதுக்காக நான் போடுறேன், அவ்வளோதான். இந்த சியில் வந்து என்ன, இந்த இடத்துல ஏற்கனவே யூ ஹேவ் தி R2, இப்போ வந்து R1 வந்து இப்போ உனக்கு அட்டாச் ஆகிருக்கு. ஸோ யூ வில் ஹேவ் திஸ் காம்பவுண்ட். இப்போ பியில் வந்து யூ ஹேவ் H ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் இருக்குது. இப்போ இது எந்த பாண்டு உடஞ்சதுன்னா எப்படி உடையோன்றது தான் பார்க்கணும். இது கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டான மெக்கானிசம். எப்படி அப்படின்னா, இப்போது உனக்கு நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், OH கொண்டு வந்து இதில் அட்டாச் பண்ணி MgOHX போடுவோம். யூ வில் ஹேவ் லைக் திஸ் MgOHX இந்த மாதிரி போட்டு you will try to do this product. plus நம்ம என்ன போடுவோம், R1 C டபுள் பாண்ட் எண்ணில் வந்து என்ன அட்டாச் பண்ணுவோம், NH அட்டாச் பண்ணுவோம், இங்கே R2ன்னு நம்ம போடுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு வந்து உனக்கு வராது. C டபுள் பாண்ட் NHன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 இன்கம்ப்ளீட் காம்பவுண்ட் அது. ஸோ இந்த மாதிரி உனக்கு நார்மலாக வராது. அது இது நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சொல்லு சார். இன்னொரு ஆர் வரும், இன்னொரு ஆர் வரும். நீங்கள் R2CN ப்ளஸ் RMgX, இன்னொரு ஆர் எங்கே வரும்? இப்போ நான் ஆயிடுச்ச ப்ராடக்டில் சொல்கிறியா? இல்லை சார், இன்டர்மீடியட்டில் இன்னொரு ஆர் வரும். 4 பாண்டு வந்துருத்தேடா கார்பனுக்கு. அப்போ R2CN தானே சொல்றீங்க? அதான்டா, அது வரைக்கும் பாரு, இதுதான் R2CN. இப்போ R1 R2 சார்? R1 R2 2 ஆர். இல்லை இது நம்பர் வந்து திஸ் இஸ் இது வேறு ஆல்கைல் குரூப், இது வேறு ஆல்கைல் குரூப்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக 1 and 2ன்னு போட்டேன் நான் அதை. ஸோ இட் கேன் பி சேம் குரூப் ஆல்சோ. இங்கேயும் மீத்தால் குரூப் இருக்கலாம், இங்கேயும் மீத்தால் குரூப் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. பட் சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அப்படி போட்டேன். இட்ஸ் நாட் 2 R, 2 R கிடையாது, அது ஒரு R தான் அது. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோன்ட் கன்ஃபியூஸ் லைக் தட். ஸோ இந்த மாதிரி வரும் உனக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த புரோட்டான் இருக்குல்ல, ஸோ நைட்ரஜனில் வந்து நைட்ரஜன் வில் ஆல்வேஸ் ஹேவ் அ லோன் பேர். நைட்ரஜன் வில் ஆல்வேஸ் ஹேவ் அ லோன் பேர். ஸோ திஸ் இஸ் அன் எலக்ட்ரோஃபைல், திஸ் நீட்ஸ் எலக்ட்ரான். இது போய் இங்கே அட்டாச் ஆகும். ஸோ இது இங்கே அட்டாச் ஆகும்போது என்ன ஆகும், இன்டர்மீடியட் உனக்கு நான் போட்டு காட்டுறேன் இந்த இடத்துல. ஸோ இன்டர்மீடியட்டில் வந்து திஸ் R1 C டபுள் பாண்ட் R2 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல N வந்து இந்த H கூட அட்டாச் ஆகும். அதுக்கப்புறமா ஆசிட் வில் கீப் ஆன் ப்ரொடியூசிங் லாட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இப்போ இதுலேயும் 3 பாண்ட் இருக்குது. ஸ்டில் it can accept one more NH2 மைனஸ் இங்கே வர்றது, one more NH2 one more proton it can accept. ஸோ அப்போது இந்த மாதிரி நார்மலாக இப்படி தான் ஃபஸ்ட்டு போட்டோம் நம்ம, இந்த மாதிரி வராதுன்னு நான் உனக்கு சொன்னேன். அப்போ என்ன ஆகும், நீ திருப்பி இதில் வந்து என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒரு மைனஸ் இப்படி ப்ளஸ் அப்படின்னு போட்டேன்னு சொன்னால் இங்கே திருப்பி ஏதாவது வந்து உனக்கு அட்டாச் ஆகணும். இங்கே என்ன அட்டாச் ஆக முடியும், உனக்கு OH தான் அட்டாச் ஆக முடியும். ஸோ OH அட்டாச் ஆகுதுன்னு சொன்னால் திருப்பி அங்கே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கார்பனுக்கு வந்து 3 பாண்டு வர மாதிரி வந்துடும் உனக்கு. கார்பனுக்கு 3 பாண்டு வர மாதிரி வந்துடும். ஆல்கஹால் வர மாதிரி உனக்கு வந்துடும். கொஞ்சம் பெரிய மெக்கானிசம் இது. பட் ஐ வில் டெல் யூ தி ப்ராடக்ட். த ப்ராடக்ட் வில் பி கீட்டோன். ஃபைனல் ப்ராடக்ட் வில் பி ஏ கீட்டோன். இந்த மெக்கானிசம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது உனக்கு கொஞ்சம் புரியாது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா. ஏன்னா நிறைய அதில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத மெக்கானிசம்லாம் அதில் கொஞ்சம் வருது. இது கொஞ்சம் ஸ்பெஷல் ரியாக்ஷன் இது. திஸ் இஸ் அ ஸ்பெஷல் ரியாக்ஷன். ஏன்னா ட்ரிபிள் பாண்டு வருது இல்லையா, ட்ரிபிள் பாண்டு வர்றதுனால இதில் வந்து நார்மலாக நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த டிப்ஸ் வந்து இதில் ஸ்ட்ரைட்டாக ஒர்க் ஆகாது. வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் N will come out as NH3 உனக்கு வந்துடும். NH3 or NH4 +ஆக உனக்கு வந்துடும். ஸோ நைட்ரஜன் வந்து இட் வில் கம் அவுட் as NH3 or NH4+. டிபெண்டிங் அப்பான் அது எவ்வளோ ப்ரோட்டோனேட் ஆகுதுன்றதை பொறுத்துண்டு இட் வில் டேக் அவுட் தட். ஸோ கீட்டோன் வந்து உனக்கு இங்கே பேசிக்கலி ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இஃப் யூ புட் நைட்ரைல் குரூப் போட்டீங்கன்னா கீட்டோன் வரும்ன்றது நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
whenever you put ஸோ இவனை கன்வர்ஷன் பண்ணும்போது கன்வெர்ட் மீத்தாயில் மெக்னீஷியம் புரோமைட் டு கீட்டோன் அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஈத்தேன் நைட்ரைல் டு 2-propanone அந்த மாதிரி கேட்கலாம். ஈத்தேன் நைட்ரைல் ஆர் ஈத்தைல் சைனைடு அப்படின்னு சொல்லுவோம். ஈத்தைல் சைனைடு டு 2-propanone. So convert ஈத்தேன் நைட்ரைல் டு 2-propanone அப்படின்னு சொன்னாங்கன்னா யூ ஷுட் நோ என்ன கிரிக்னாட் ரியேஜெண்ட் போட்டு பண்ணணுன்றது. ஸோ ஈத்தேன் நைட்ரைல்ன்றது வந்து CH3CN 2 கார்பன் இருக்குது இல்லையா, 2 கார்பன் இருக்கிறதுனால தட் இஸ் கால்ட் அஸ் ஈத்தேன் நைட்ரைல். ஸோ அங்கே வந்து யூ ஷுட் டேக் மீத்தாயில் மெக்னீஷியம் புரோமைடு எடுத்து போட்டேன்னா யூ வில் கெட் த ப்ராடக்ட் உனக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். காப்பி பண்ணிட்டே அதை. Yes, sir. Okay, so this is very important reaction. You should not forget this. ஏன்னா இது நார்மலாக வரல உனக்கு அது. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் நீ தெரிஞ்ச மாதிரி கடன்னு எழுதின்னு போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல வந்து நிற்கணும், நீ இது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்றத யோசிக்கணும். அப்படி யோசிச்சேன்னா தான் உனக்கு ப்ராப்பரான ப்ராடக்ட் கிடைக்கும். அப்படியே ஃப்ளோவில் போட்டுன்னு போகிறேன்னு சொன்னால் தப்பாகிடும் அது. ஸோ யூ ஷுட் கிவ் அ தாட் எவ்ரி டைம். ஃபாஸ்ட்டாக போடுறதுன்றது ஓகே, பட் தட் கம்ஸ் ஒன்லி பை ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ லெட் us do one next reaction. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இஃப் யூ டேக் வேறு என்ன எடுத்துக்கலாம் நம்ம say RMGX so that is the reaction with the cyanide forms ketone. So RMGX, suppose if you treat RMGX with the derivative carboxylic acid derivative நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோம், RCOX அப்படின்னு வச்சுக்கலாம். where X can be equal to, it can be a azyl chloride or it can be a எஸ்டராக இருக்கலாம், ஈத்தராக இருக்கலாம், இல்லை எஸ்டராக இருக்கலாம். ஸோ யூ வில் ஹேவ் azyl chloride or ether or எஸ்டராக இருக்கலாம் எக்ஸில் வந்து. now if you add a dry ether to this, if you add dry ether you will get A, and then followed by hydrolysis you will get B. So identify A and B. When you do the hydrolysis in the second step, you will get a product like this, as usual product. So this is minus, this is plus, similarly this is plus, this is minus. Minus on the plus la attach agum, my plus on the minus la attach agum. So you will have R, C, OH inga vandadum, innur R vandadum. So basically you get a tertiary alcohol as the product. Tertiary alcohol as a product plus as usual MgOHXBr. MgOHXBr வந்துடும். இது வந்து A உடஞ்சதுன்னு சொன்னால் இந்த மாதிரி உனக்கு வந்துடும். ஸோ இதை காப்பி பண்ணிப்போம். ஸோ தென் ஐடென்டிஃபை வாட் இஸ் தி ப்ராடக்ட் தட் யூ கேன் கெட் இன், ஐடென்டிஃபை A and B and let me know. So what will be the product, then I will tell you. So basically you have to break down plus minus in both the context and find out the product. இப்போ என்ன வரும் உனக்கு, இந்த CH2 இங்கே உடஞ்சிருக்கு இல்லையா. ஸோ let me just slowly shift it here. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தேன்னா CH2 இருக்குது. இந்த ப்ளஸில் வந்து மைனஸ் அட்டாச் ஆகும். திஸ் ப்ளஸ் வில் கம் அண்ட் கெட் மைனஸ்ல இங்கே அட்டாச் ஆகும். ஸோ யூ வில் ஹேவ் R that is getting attached here, and இந்த இடத்துல ஓவில் வந்து என்ன அட்டாச் ஆகும், MgX அட்டாச் ஆகும். ஸோ திஸ் வில் பி A, and as usual this is minus, this is plus. ரெண்டாவது ஸ்டெப்பு ஹைட்ராலிசிஸில் இந்த பாண்டு உடஞ்சிடும் உனக்கு. ஸோ இந்த பாண்டு உடஞ்சதுன்னு சொன்னால் B வந்து என்னவா வரும் உனக்கு, you will have R CH2 OH வந்துடும் ப்ளஸ் MgOHX as usual பாண்டு உனக்கு வந்துடும். இங்கே MgOHBr உனக்கு X whatever.
This will be the correct. So you will get a alcohol as a product. Alcohol as a product. So now you have to tell me, identify the products for all these reactions. I'll give you 5 minutes time, and then you tell me கண்டுபிடிச்சேன்னா சொல்லு, அதுக்கப்புறம் I will tell you the product. Okay, quickly try to predict the products for all these things. And organic schema follow பண்ணி சொல்லு. Plus minus, intermediate stabilization, hydrolysis, MgOHX product. These are all the products. So basically what you have to do, you have to generate plus minus in both the reagent as well as the reactant, and attach the respective species and try to form the complex. So இது எல்லாமே ஹைட்ராலிசிஸ் இல்லாமல் டேரெக்டாக உனக்கு இது எல்லாத்துலேயுமே ப்ராடக்ட்ஸ் உனக்கு ஃபார்ம் ஆகிடுறது. நீ மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து NH2, NH3, NH அப்படி வந்ததுன்னு சொன்னால் எண்ணுக்கு மைனஸ் வந்துடும், அதுலேருந்து ஒரு H ப்ளஸ் மட்டும் வெளில வந்துடும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆல்கஹால் போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஆல்காக்சைடு அயானும் H ப்ளஸும் வெளில வரும். கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு அஃப்கோர்ஸ் H ப்ளஸ் அண்ட் கார்பாக்சிலேட் அயான் வெளில வரும். அதை ரெஸ்பெக்டிவாக நீ அதில் அட்டாச் பண்ணினா யூ வில் கெட் த பை ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி போட்டு யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி ப்ரெடிக்ட் தி ப்ராடக்ட். ஓகே, ஸோ வி வில் see some more reactions. So the product will be methane plus R C triple bond C, அந்த இடத்துல வந்து எது அட்டாச் ஆகும், MgI அட்டாச் ஆகும். So you should know that basically whenever you look at the sp hybridized carbon, that will be more electronegative, and therefore this hydrogen will be acidic, and therefore plus minus நீ generate பண்ணுறது வந்து Cக்கு minus வந்துடணும், Hக்கு plus வந்துடணும். And அதுக்கு ஏற்ற மாதிரி you have to attach the Grignard reagent இங்கே attach பண்ணி போடணும். So that is how you create the one thing that you need to know. The JE questionல, so you have two active hydrogen here where you have plus minus in both OH as well as carboxylic acid. முன்னாலேயே நம்ம பார்த்துட்டோம் ஆல்கஹாலில் எப்படி ரியாக்ட் ஆகும், கார்பாக்சிலிக் ஆசிடில் எப்படி ரியாக்ட் ஆகும்னு. ஸோ இதில் மைனஸ், இது ப்ளஸ். ஒன்லி திங் இஸ் யூ ஹவ் டு நோ தட் 2 molecules ஆஃப் ஈத்தேன் வில் பி, 2 ஹைட்ரஜனுக்கு இதுக்கு ஒரு ஆல்கஹால் குரூப் வந்துடும், இதுக்கு ஒரு ஈத்தால் குரூப் அட்டாச் ஆகி யூ வில் கெட் 2 molecules ஆஃப் ஈத்தேன் as the product.